நிறைய தனுஷ் படம் பாப்பியோ? அதே மாதிரி என்ன இம்ப்ரெஸ் பண்றன்ற பேர்ல என்ன ஃபாலோ பண்றது, என் பின்னாடியே சுத்துறது, என் வீட்டு முன்னாடி நின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறது, பைக்ல வந்து சறுக்கிட்டே விழுறது, இதெல்லாம் என்ன இம்ப்ரெஸ் பண்ணல. எனக்கு எரிச்சல் தான் வருது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆல்ரெடி அவங்களுக்கு 1008 பிரச்சனை. புரியுதா? வாழ்க்கையில யாருக்கு தான் பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி நீங்களே என் ஃபீலிங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்ன புரிஞ்சுக்கணும்? ஒரு பொண்ணை லவ் பண்றவன் நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அவனுக்கு அக்கா தங்கச்சி இருந்தா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் தான் தனக்குன்னு ஒரு துணையை தேடணும். இதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரைட்டா ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து நிப்பாங்களா? நாங்களும் ஓகேன்னு சொல்லணுமா? அது எப்படி? அதெல்லாம் வந்துருங்க. நீங்க லவ் பண்றேன்னு மட்டும் சொல்லுங்க. இவன் விடுற மாதிரி தெரியல. இவனை சென்டிமெண்ட்டாக தான் பேசி கழட்டி விடணும். இங்கே பாருங்க, எங்கள் அக்காவுக்கு இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போச்சு. என் குடும்பத்திலே கல்யாணம்னு எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் ஒரு செகண்டில் எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு. ஏங்க என்னாச்சு? நாங்கள் எல்லாரும் மண்டபத்தில் சொந்த பந்தத்தோட அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அப்போது என்னப்பா வருஷம் போட்டுடலாமா? தாய்மாமா வந்துட்டு இருக்காரு, வந்துட்டோம். நல்லா இருக்கும்டா. மாப்பிள்ளையோட தாய்மாமன் சும்மாவே குடிச்சிட்டு ஆடுவேன். சொல்லா வேணேன், இன்னைக்கு கல்யாணம் வீடு வர இந்த வந்துட்டேன் பாரு குடியார பையன் குடிச்சு. மணி மாப்பிள்ளை ரூம்ல கட்டப்பையில ஒரு குவாட்டரை ஒளிச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வா. ஏப்பா ஏய், இங்க பெரிய மனுஷனா உட்காந்து எதை பேசிட்டு இருக்காங்க? நீ என்கிட்ட என்னத்தை கேட்டுட்டு இருக்க? ஏய், இவங்க பூரா பெரிய கலெக்டர். அவன் பேச்ச பத்தியா? கையெழுத்து போட போறாங்க. ஏய், கல்யாணம் முடிச்சதும் புளிய மரத்தில் உட்காந்து 3 சீட்டு விளையாட போறாங்க. இவங்களாடா முக்கியம்? அதானே முக்கியம். அதை போய் எடுத்துட்டு வா. ஏய், பேசாம உட்காரப்பா. கொட அறிவு கேட்டவன. இவங்க எல்லாம் பெரிய உலக அழகிகள். அழகி போட்டிக்கு போறாங்க. அதுதான் கலந்த கிளாஸை மறந்துட்டு வந்துட்டேன். எதுக்கு கிளாஸ்? இங்க பாரு, இவன் மட்டும் தான் பெரிய குடியார நினைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கரும வேணாம், அப்படித்தான் சத்தியம் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருக்கான். எப்பா ஏய், கல்யாண விட தான் 4 பேர் குடிச்சுட்டே வருவேன். அதை போய் நம்ம குறை சொல்லிட்டு தெரிய முடியாது. இவன் வேற சபையில அசிங்கப்படுத்தி விட்டானே. ஏழு முத்து ஓரமா எடுத்து வைடா, யாராவது கைய கால குத்தி விட்டுற போது. ஏய், இங்க பாருங்கப்பா, 2 தாய்மாமன் கையில சந்தனத்தை பூசிக்கிட்டு அதவே நம்ம சமாதானமா எடுத்துக்கிட்டு ஏய் பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்கப்பா. அக்கா, அம்மா எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல சொன்னாங்க. நல்லா இருமா, என் பிள்ளை எங்க வேணா நல்லா எங்கடா காணோம்? நீங்க 2 பேரும் தானே குடிச்சிட்டு இருந்தீங்க? இல்லையே. போங்கடா, போய் தேடுங்கடா. நல்ல பிள்ளைய பெத்து வச்சிருக்க போ. ஐயோ, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கு, எங்க வந்து படுத்துக்கான் பாரு. லே பாண்டிய, லே பாண்டிய, ஏய் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இங்க வந்து படுத்துக்கியா? ஏய் காசி, ஏய் காசி, இங்க வாடா. இந்த இருக்கான பாண்டி, வாடா. ஏய் மண்டபத்துல படுத்து கொண்டுங்கடா, இங்க வந்து ஏன்டா படுத்தா? அப்படியே அசந்து இங்கே தூங்கிட்டேன். இல்லை பாண்டி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய் மூஞ்சில தண்ணி எடுத்தோடா, அப்படியே அம்மா ஓடுங்கடா. சரிடா. ஏன்டா இப்படி பண்ணா? கல்யாணம் தகுமா? ஐயோ, வாடா சீக்கிரம் போலாம். யாரே, நான் என்ன பண்ணுவேன்? கல்யாணம் தண்ணிக்கு இப்படி என்ன கேவலப்படுத்திட்டானே. ஏய், இந்தடா, முதல்ல மூஞ்சி கழுவுடா. டேய், மூஞ்ச கழுவுடா. யாராவது பார்த்து தொலைக்கிற போறாங்க. ஏய், எங்க அண்ணன் கையில கால்ல உளுந்து உனக்கு போய் பொண்ணு பார்த்தல ஏன் புத்திய செருப்பு கொண்டே அடிக்கணும். போறியா வாய் ஓடிக்குவா. இவன் மூஞ்சி மோரே கழுவி வேட்டி சட்டைய மாத்தி உள்ள கூட்டி வாங்கடா. மூஞ்சி மோரே மாதிரி வாங்கடா. யாரையும் புலம்பி நீயே காட்டி கொடுத்துறாத. பாத்துமா. கல்யாண மாப்பிள்ள
இப்படி கல்யாணத்தை அன்னைக்கே குடிச்சிருந்தா விளங்கிடும் போ. 6ல இருந்து 60 வரைக்கும் இப்படிதான் குடிச்சு திரியுறாங்க. சரி வா போ. ஏண்டா நைட்டு போட்டதுல இருந்து மிச்சம் கட்டிங் இருக்கு. ஏய் மாப்பிள பொண்ணு மேடைக்கு வந்துருச்சு, வாயா மேடம். தலைவலிக்குதுடா, போலாம்டா. ஒரு கோட் வாங்கி கொடு. வாங்க. நைட்டே போஸ்ட் வச்சுட்டு மண்டபத்தில் ஒரு கோட் வாங்கி முடிவெட்டி சேவிங் பண்ணிட்டு வரேன், அதான் லேட்டா வரேன். டேய், வெளியில பொண்ணு வீட்டுக்காரங்க கோவத்துல இருக்காங்க. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆகிறதே பெருசு. அங்க வந்து வாயகையே திறந்துடாத. உனக்கு உங்க அப்பனுக்கு இதே பொழப்பு தான்டா. நீ போறியா உன்னை அடிச்சு கொள்ளுவா. நீ முத வெளியே போ. நீ வெளியே வாடா, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை. உன்னையே கொள்ளணும் முத. டேய் அந்த செல்லரா. ஹலோ, எனக்கு கல்யாணமே ஆக விட மாட்டேன்னு சொன்னீங்களே, இன்னும் 10 நிமிஷத்துல ஒருத்திக்கு தாலி கட்ட போறேன். நீ எந்த வெண்ணெய் கட்ட வேணாலும் போய் சொல்லு, நான் பாத்துக்கிறேன்டி. போடி போடி ஆடுதா பேசிக்கோ. போன குற ஃபர்ஸ்ட். போட குற. பிறரா பிளாக் மெயில் பண்றா, பயமுறுத்துறா, அரட்றா. பயந்துருவன நானு. என்னடா பேசுற? அவளை மாதிரி 100 பேரை பார்த்திருக்கேன் நானு. ஏங்க, உங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா? ஐயோ, இவெல்லாம் ஒரு ஆம்பளைன்னு, இவனுக்கு கல்யாணம் ஒரு கேடுன்னு நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இவன் மட்டும் பொம்பளையா பிறந்திருந்தான், சீ சொல்லவே வாய் கூசுது. இவெல்லாம் பொம்பளையா இருந்திருந்தா அதான் இருந்திருப்பான். யாத்தி இன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கையோட மண்ணெளி போட போற? டேய் நில்றா, எங்கடா ஓடுற? மானங்கட்டவனே, எப்படி ஓடுறான் பாரு. ஏய் யார்டி நீ? என் மயனுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? சம்பந்தமா? சம்பந்தம் இல்லாமலையா படிக்கட்டு வழியா விழுந்து ஓடுறான்? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. போடி வெளியே. இந்த உருட்டல் மிரட்டல் இங்க வேணாம். நானும் இந்த ஊர் பொண்ணுதான். போய் அவனை கூட்டிட்டு வந்து பேசு. அடியே, இன்னைக்கு எனக்கும் அவனுக்கு தான் கல்யாணம். இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்னது முடிவா? உன் மூஞ்சும் மோர கட்டையும் பாரு. உன்ன மாதிரி ஒருத்திக்கு என் மயன் தாலி கட்டுறதா இருந்தா தினம் ஒருத்திக்கு தாலி கட்டிக்கிட்டு தெரியணும். அவன் எப்படி கட்டுறான்னு நான் பாக்குறேன். கூட்டிட்டு வரேன். நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளாக்கும். போடி. உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்க பாத்துருக்கோம். மாமா. சொல்றா. அதே மாமா, எனக்கு ஆகாத ஒருத்தி தாலி கட்டுற நேரத்துல போலீஸ் கூப்பிட்டுக்கு மண்டபத்துக்கு வந்துட்டா. அவ ஒரே பிரச்சனை பண்றா. அக்கா இப்போதான்டா ஃபோன் பண்ணுச்சு. உனக்கு அவளுக்கு என்னடா பிரச்சனை? அந்த இந்திரா நாயர்காரி கேஸ் கொடுத்தால, அதே ஸ்டேஷன்ல இவளும் போய் சொல்லிட்டா. அந்த பொம்பளை வந்துட்டா. அதே நான் தோட்டத்தை தப்பிச்சு விடியான்ட்டேன். 2 பேர் ஏதாவது 7:30 இழுத்துக்கிட்டே தான்டா இருப்பீங்க. உங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஆமா, இப்போ கோளாறு சொல்லிக்கிறேன். அங்க மண்டபத்துல பிரச்சனை என்னன்னு போய் பாரு. படிச்சு சொன்னேனேடி, கேட்டியா? கிளிப்பள்ளிக்கு சொன்ன மாதிரி படிச்சு சொன்னேனே, இந்த குடியார பைய குடும்பம் வேண்டான்னு. கேட்டீங்களாடி அப்பனும் மகளும்? இவன் தான் வேணும்னு ஆட்டு போட்டீங்களே பாரு, ஓடிட்டா. எல்லாம் இது எடோட்டு பையால ஓடிட்டானா இவனும்? நீ வாடி, வீட்டுக்கு வரணும்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். இன்னும் ஏண்டி நின்னுட்டு இருக்க? அசிங்கப்பட்டது பத்தாதா? தூக்கி போட்டு வாடி. ராசி இல்லாத பொண்ணு, அதான் கல்யாணம் நின்னு போச்சு. இங்க பாரு கிழவி, கொலை வெறியில இருக்கேன். உன்னை சீமை தண்ணி ஊத்தி அப்படியே எரிச்சிருவேன் சொல்லிட்டேன். இல்ல ஏய், ஜாதகத்தை மூடி. வாடி. அம்மா, இது உள்ளூர் பிரச்சனை. பொம்பளை பிள்ளை விஷயம் வேற. பெரியவங்க நாங்களா பேசி முடிவு எடுத்துக்கிறோமா. தயவு செய்து நீங்க போங்கம்மா. என்னம்மா, உனக்கு ஓகேவா? சரிங்க மேடம். இவளுக்கு இதே வேலையா போச்சு. போங்கம்மா. ஏமா கதவு தரமா? இந்த பாருப்பா, அவனை பத்தி முழுசா உனக்கு எதுவும் தெரியாது. அவன் அப்பாவி மாதிரி வேஷம் போடுவான். அவன் முகரம் அப்படி. அவனை நம்பாத. நான் கதவை திறக்க மாட்டேன். என்னம்மா இப்படி பேசுற? எப்படிமா? அவன் பாட்டுக்க மனசு வெறுத்து போய் மருந்து மாயத்தை குடிச்சான்னு வச்சுக்க, அந்த 2 பொம்பளை பிள்ளைய தூக்கி யார் சமைக்கிறது? அப்பயும் சொல்றேன், மகளே கதவு தரமா.
டேய் சிங்கம் யாராவது வாடா. ஐயோ இங்கேயும் வந்துட்டாங்களா? ஒழுங்கா பேசுனபடி ஏற்கனவே நிச்சயார்த்தம் முடிஞ்சு போச்சு. உன் மகளை கூட்டுக்கு வந்து பேசுனபடி என் மானு கட்டி வை. எப்பா இவங்க ரோட்ல போற பேச்சை கேட்டு என் கல்யாணத்தை நிப்பாட்டி என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. இனி இந்த ஊர்ல எவன் எனக்கு பொண்ணு தெரியுமா? இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல நான் செத்துருவேப்பா. நீ என்ன சாகுற இவனுங்கள பாரு என்ன பண்றது. பாரு உன்னை அப்படியே ரெண்டா வகுத்து விட்டு உள்ள போந்து மழை தூக்கி வந்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். ஜெயிலுக்கு போய்க்கே இருக்கேன். அது பேர் தான் சிங்கம். தொடர்ந்து போயிடா. நீ போய் முதல்ல போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. போப்பா. எப்பா பேசாம வா தர்ணா போராட்டம் பண்ணுவோம். கேளு பாண்டு கேளு. தருணாண்டா என்னடா? அதாப்பா நம்மளை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறாள்ல, அவங்க வீட்டு வாசப்படியில் உட்காந்து போராட்டம் பண்றோம்ல, அதுக்கு பேரு தான் தர்ணா போராட்டம். உட்காரு. இது நல்லா இருக்கு. முடிஞ்சே நிச்சயதார்த்தம் முடிஞ்சே. ஏமாற்றாதே ஏமாற்றாதே மணமகனை ஏமாற்றாதே. வேண்டும் வேண்டும் நீதியா வேணும் இருடி. சார் 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 காப்பாத்துங்க சார். அப்பனு மகனும் சேர்ந்துக்கிட்டு எங்கள் வீட்டு வாசல்ல அருவாளோட நிற்கிறாங்க சார். ஏங்க இருங்க, முதல்ல நிதானமா இருங்க, உட்காருங்க. சார் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்பனு மகனும் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க சார். முதல்ல அவங்க மேலே ஒரு கேஸை போடுங்க சார். யாரு? அந்த கணிச்சாய் மேன் தானே? ஆமாங்க சார். இரு போன போட்டு சத்தம் போட்டு விட்றேன். இந்த நேரத்தில் எவ்வளோ தேவையெல்லாம் ஃபோன் பண்ணுறியாப்பா? என்னையா கட் பண்ணுறான்? யாரா? டேய் தம்பி, நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சார் சொல்லுங்க சார். உன் மாமன் உன் மேலே கேஸ் கொடுத்து வந்திருக்காப்ல, நேரம் வா. என்னது அங்கே ஓடி வந்துட்டானா? சார் அவனை அங்கேயே பிடிச்சி வைங்க சார். ஸ்டேஷனில் வெட்டிட்டு நாங்கள் சரண்டர் ஆயிடுறோம் சார். என்னையா கட் பண்ணிட்டான்? பார்த்தீங்களா சார்? நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறேன். உன்னைய ஸ்டேஷன்லேயே வச்சு முடிச்சு விட்டு இங்கேயே சரண்டர் ஆகுறான். விட்ட செஞ்சிருவோம் போல இருக்க. அப்படி என்ன உன் மேலே கொலை வரி? கொஞ்சம் பயமாக இருக்கு சார். எனக்கு நைட்லாம் தூக்கம் இல்லை, தலை வலிக்குது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன் சார். போங்க, சமாதானமா போங்க. ஏமாத்தாதே ஏமாத்தாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே மணமகனை ஏமாத்தாதே. என் மகனை ஏமாத்தாதே. ஊத்தி விட்டாங்கடா. வந்து பேசிக்கிறோம். சுடுதா ஓடுறா.